ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. இன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகுவும் கேதுவும் இடப்பெயர்ச்சி அடைகின்றார்கள். 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றார்கள். உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6, 8, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் பயணம் செய்யும் போது சுப பலன்கள் பெறுவதில் தாமதங்கள் ஏற்படுகின்றன. மேலும் கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம ராகுவாகவும், கும்பராசிக்கு ஜென்ம ராகுவாகவும், மகர ராசிக்கு அஷ்டம கேதுவாகவும், சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜென்ம கேதுவாகவும் வருவதனால் இந்த காலகட்டங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும். வண்டி வாகனம் பயணங்கள் அலைச்சல்கள் அதிகமாகும். வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. பாதுகாப்பு கவசங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம் இதுவாகும். இந்த 1.5 வருடங்கள் உங்களுக்கு சுபயோகங்கள் கிடைக்கப் பெறுவதற்கு நீங்கள் நாகசாந்தி செய்வது மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகும். மேலும் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகமும், திருநாகேஸ்வரம் போவதும், திருக்காளகஸ்தி போயிட்டு வருவதும் மிகச்சிறந்த ஒரு வழிபாடாகும். கேது பகவானுக்கு சித்தர்களின் ஜீவ சமாதி செல்வதும், அரை மணி நேரம் தினமும் தியானம் செய்வதும், உடற்பயிற்சி யோகா செய்வதன் மூலமாகவும் உடலும் மனதும் சீராக அமையும். நன்றி, வணக்கம்.